ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜிஎல்எஸ்எஸ்சி தமிழ். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சில டான்சஸ்லாம் பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கதக் டான்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? இந்த கதக்குன்றது எங்கே ஆடுவாங்கன்னா யூபியில் ஆடுவாங்க, உத்தரப்பிரதேஷில் வந்து ஆடுவாங்க. சரியா? இதோட மெயின் காடு பார்த்தீங்கன்னா லார்ட் கிருஷ்ணன். அதுக்கப்புறம் இந்த கதக்குன்ற டான்ஸ் வந்து இந்த மொகல் ட்ரெடிஷனால வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்த கதக் டான்ஸோட இந்த கோல்டன் ஏஜ்னு சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த 19th செஞ்சுரியில தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து வாஜித் அலி ஷா அப்படின்றவர் இருந்தார். இவர் யாருன்னா அவுதோட லாஸ்ட் நவாப். ஓகேவா? இவர் டைம்ல தான் என்ன ஆயிடுச்சு, கோல்டன் ஏஜ் ஆஃப் கதக் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? இப்போ வந்து ரிலேட்டட் ஆர்டிஸ்ட்லாம் வந்து இருக்காங்க. இவங்கள வந்து வச்சு வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து ரெடி பண்ணலாம். முதல்ல ரஃபாக படிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட்டை வந்து வச்சிடலாம். பிர்ஜு மகாராஜ், லச்சு மகாராஜ், சித்தாரா தேவி, சோவனா நாராயணன், சுக்குதேவ் மகாராஜ், அதித்தி மங்கள்தேஸ், அப்புறம் வந்து நந்தினி, ஸ்வாஸ்தி சென், அப்புறம் பிரேர்னா ஸ்ரீமல்லி, குமுதினி லக்னா, ரோஷன் குமாரி, ராஜாஸ்ரீ ஷிர்கே அப்படின்னு இருக்கு. அப்புறம் ராணி, கமல்னி ஆஸ்தனா, அப்புறம் நளினி ஆஸ்தனா. இது இப்போ ரீசெண்டாக கேட்டதான் 2022 பத்மஸ்ரீ அவார்டு. இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி வந்து பத்மஸ்ரீயை பற்றி பார்த்துருந்தோம். அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து ஆர்ட்ஸ் ரிலேட்டட் அவார்டு வாங்கினவங்கள வந்து இந்த மாதிரி டான்ஸில் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கேட்டு வச்சிருக்காங்க. ரைட்? 2020 அப்படிதான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கதை கதக். சரியா? கதைனா என்னது? ஸ்டோரி. அதுதான் நம்ம பார்க்க போறோம். மகாராஜ்னு ஆரம்பிச்சாலே அது என்னது? கதக் தான். கரெக்டா? மகாராஜ். ஸோ மகாராஜ் ஒரு மகாராஜாவோட ஸ்டோரி தான். மகாராஜா மீன்ஸ் ஒரு மகாராஜாவுக்கு வந்து ஒரு சில பொண்ணுங்க இருப்பாங்க, ஒரு 5-6 பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த 5-6 பொண்ணுங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாப்பிள்ளை பார்ப்பாங்க. ஓகேவா? அதுல ஒரு மாப்பிள்ளையை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஒரு மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா 5 பேருமே வந்து இது பண்ற மாதிரி. ஓகேவா? இதுல எந்த பொண்ணு சூஸ் பண்றான் அப்படின்ட்டு கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும். பட் அப்படி இருந்தால் தான் ஷார்ட்கட்ன்றது செட் ஆகும். சரியா? இது வந்து யாரையும் எந்த ஒரு இதையும் வந்து பாதிக்கிற மாதிரி இருக்காது. இது வெறும் ஷார்ட்கட் தான். அதையும் வந்து நான் சொல்லிக்கிறேன். மகாராஜாவோட ஒய்ஃப் கண்டிப்பா ஒரு ராணியா தானே இருக்கணும். ராஜானா ராணி தானே இருக்கணும். ராணி. அந்த ராணி பேர் என்னன்னா தேவி. என்னது? தேவி. இவங்களுக்கு நிறைய பொண்ணுங்க வந்து பிறந்திருக்கு. சரியா? ஸோ என்னென்ன பொண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாஸ்தி, அதான் ஸ்வாத்தின்னு வச்சுக்கோங்க. ஸ்வாதி, அப்புறம் வந்து ஸ்ரீமல்லி, அதித்தி, அதுக்கப்புறம் வந்து நந்தினி. ஸ்ரீமல்லினா அந்த புஷ்பா படத்துல வந்து அந்த ஹீரோயின் பேர் தான். அதித்தினா அதித்தி சங்கர் ஞாபகம் வச்சுக்கலாம். நந்தினினா அந்நியன் படத்துல வந்து ஹீரோயின் பேர் நந்தினி. ஸ்வாஸ்தி வந்து அப்படி ஞாபகம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இது அதுக்கப்புறம் வந்து இந்த 4 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு வந்து சிரிக்கி. ஓகேவா? சிரிக்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்களதான் வந்து பொண்ணு பார்க்க போறாங்க. யாருன்னா ரோஷன். ரோஷன். இந்த ரோஷன் என்ன பண்றாப்புல, ஷோவால உக்காடுறாரு. ஓகேவா? ஷோபால உக்காடுறாரு. இவங்களுக்கு என்ன பண்றாங்க, இவங்க வந்தவொடனே ஒரு மாப்பிள்ளை வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க, கும்பிடுவாங்கல்ல. ஸோ கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இந்த ஆசனம்லாம் பண்ணி காமிக்கிறாங்க. ஓகேவா? ஆசனம். இந்த யோகாலாம் வந்து பொண்ணுக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது பொண்ணுங்களுக்குலாம் வந்து யோகா பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஆசனம்லாம் வந்து பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ இவ்வளோதான் வந்து அவார்டு இது. ஓகே, நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே என்ன பண்ணிடலாம்னா மெர்ஜ் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ மகாராஜானா பிர்ஜு மகாராஜ், லச்சு மகாராஜ், அதுக்கப்புறம் வந்து சுக்தேவ் மகாராஜ், இவங்க எல்லாருமே வந்துருவாங்க. ராணினா யாரு? ராணி கர்ணா நாயக்னு வந்துடும். ஸோ பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் தேவி, சித்தாரா தேவி, ஸ்வாஸ்தி சென், ஸ்ரீமல்லினா பிரேர்னா ஸ்ரீமல்லி, அதித்தினா என்னது இங்க அதித்தி
மங்கள் தாஸ்னு இருக்கு. நந்தினி சிங்கு. சிரிக்கின்னு சொன்ன தெரியுமா? ஸோ சிரிக்கி அப்படின்றது என்னது, இங்க இருக்கக்கூடிய ராஜா ஸ்ரீ சிரிக்கி. அப்புறம் கும்பிடுறாங்க அப்படின்னு சொன்ன தெரியுமா, அது குமுதினி லக்கியா. சோபான்னு சொன்ன, சோபால உக்காடுறாருன்ட்டு, இது சோபனா நாராயணன். ஓகேவா? இல்லைன்னா வந்து இது சோபாக்கு பதிலாக இவங்க எல்லாம் ஷோ பண்றாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஷோனா என்ன ஷோனா, இந்த ஆசனத்தெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஷோ பண்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சோபானா சோபா நாயுடுன்னு வந்துடும், செட் ஆகாது. ஸோ சோபனா நாராயணன். ஓகே. ரோஷனுக்கு வந்து ரோஷன் குமாரி. எல்லாத்தையுமே முடிச்சிட்டனா? ஓகே, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு தடவை வந்து இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்கான் அப்படின்றத பார்ப்போம். கதக்கு ஒரு கதை. யாரு கதைனா மகாராஜாவோட கதை. மகாராஜாவோட ஒய்ஃப் பேர் கண்டிப்பா ராணியா தான் இருக்கும். ராணியோட பேரு தேவி. இந்த தேவிக்கு மொத்தம் 4 பொண்ணுங்க இருக்காங்க. ஸ்வாதி, ஸ்ரீமல்லி, அதித்தி, நந்தினி. இந்த 4ல ஒண்ணு வந்து சிரிக்கி அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா மாப்பிள்ளை பாக்குறாங்க. மாப்பிள்ளை யாருன்னா ரோஷன் என்ன பண்றாரு, வராரு. வந்துட்டு என்ன பண்றாருன்னா, வந்த உடனே வந்து இந்த 4 பேர் எல்லாருமே வந்து கும்பிடுறாங்க. அதான் வந்து கும்பிடுறாங்க. கும்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, கும்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பொண்ணுக்கு என்ன பண்ண தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவங்க யோகா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆசனம் எல்லாம் பண்ணி ஷோ பண்றாங்க. ஆசனத்தை எல்லாத்தையுமே வந்து ஷோ பண்ணி காமிக்கிறாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா கதக் டான்ஸோட ஷார்ட்கட், ஆர்டிஸ்டோட ஷார்ட்கட். இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் பார்ப்போம். வேர்ல்டு ஃபேமஸ் கதக் டான்சர். வேர்ல்டு ஃபேமஸ் கதக் டான்சர் பண்டிட் மகாராஜ் வாஸ் த ஃபேஸ் ஆஃப் டேஷ் காக்காதீன் கரானா. ஓகேவா? ஆஃப் காக்காதீன் கரானா ஆஃப் டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காக்காதீன் கரானா ஆஃப் லக்னோ கரானாவை சேர்ந்ததுன்னா பிர்ஜு மகாராஜ். ஸோ அதுல வந்து காக்காதீன் கரானா அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அதே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். நோட்டட் பிர்ஜு மகாராஜ் பேக்டு. ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து எந்த படத்துக்கு வந்து வாங்கியிருப்பாரு 2016லனா, பாஜிராவு மஸ்தானி அப்படின்ற ஒரு படத்துக்கு தான் வாங்கியிருப்பாரு. நெக்ஸ்ட் நேஷனல் அவார்டு எந்த படத்துக்கு வாங்கியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் படத்துக்கு. ஓகே, பெஸ்ட் கோரியோகிராஃபில வாங்கியிருப்பாரு 2012. 2016 வந்து ஃபிலிம்ஃபேர், 2012 பார்த்தீங்கன்னா பாஜிராவு மஸ்தானி அந்த 2012 வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஓகேவா? Who among the following established an institution named Kalashram for imparting training in dance and associated principles? இது வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க். இது நீங்க என்ன பண்ணுங்க, இதோட கரெக்ட் ஆன்சரை லைவ்ல இருந்திருந்தா லைவ்லயே சொல்லியிருப்பீங்க. ஆனா வந்து லைவ்ல இல்லாததுனால இதை நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகே, இது நீங்க பார்த்துட்டு வாங்க என்ன ஏதுன்ட்டு எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. லச்சு மகாராஜ் belong to Beranas Karana who passed away recently. Which of the following associated? லச்சு மகாராஜ் அது கதக்கோட எக்ஸ்போனன்ட் தான். ஓகேவா? A biopic on legendary சித்தாரா தேவி has been announced on her 101st birthday anniversary produced by ராஜசி ஆனந்த். சித்தாரா தேவி எந்த டான்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. சித்தாரா தேவினது கதக் டான்ஸ். சோபனா நாராயண் வாஸ் awarded which of the following awards in 2013? சோபனா நாராயணனுக்கு எந்த அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. தேபா பிரசாத் அவார்டு வந்து சோபனா நாராயணுக்கு கொடுத்தாங்க. சோபனா நாராயண் எந்த வருஷம், அதாவது 1992ல என்ன அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. பத்மஸ்ரீ அவார்டு 1992ல வந்து வாங்கியிருக்காங்க. Who among the following Kathak dancer of India founded காதாம் சென்டர் ஃபார் டான்ஸ் இன் 1964? குமுதினி லக்கியா. கும்பிடுறாங்கன்னு சொன்னல, குமுதினி லக்கியா தான் காதாம் அப்படின்ற ஒரு சென்டர் நிறுவிருக்காங்க 1964. நெக்ஸ்ட், கதக் இஸ் ஃபவுண்ட் இன் த்ரீ டிஸ்டிங்க்ட் ஃபார்ம். அதுதான் வந்து கரானான்னு சொல்றாங்க. ஓகேவா? கதக்கு வந்து ஒரு 3 கரானாஸ்ல இருக்கு. என்னென்ன கரானா அப்படின்றத கேக்குறாங்க. சரியா? ஒன்னு ஜெய்ப்பூர் கரானா, இன்னொன்னு பெனாரஸ் கரானா, இன்னொன்னு லக்னோ கரானா. லக்னோ கரானாக்குள்ளதான் பாத்தீங்கன்னா இந்த காக்காதீன் கரானா வரும். இந்த காக்காதீன் கரானா யாரு? பிர்ஜு மகாராஜ். In which of the following National Institute of Kathak established அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? as the constituent unit of சங்கீத் நாடக் அகாடமி. ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் கதக் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க? 1964 தான். இதுலயும் பாருங்க, குமுதினி லக்கியா வந்து காதம் அப்படின்ற சென்டரை 1964 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
Next, which of the following, which famous Kathak dancer was called to perform Queen Elizabeth II coronation festivities in 1953? 1953ல குயின் எலிசபெத் டூவோட கொரோனேஷன், அதாவது இந்த பதவி ஏற்கிறதுல வந்து ஒருத்தவங்க வந்து ஆடி இருப்பாங்க, கதக் டான்ஸ் வந்து ஆடி இருப்பாங்க. அவங்க பத்ம பூஷன் வந்து 1970ல வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னா குமாரி கமலா. குமாரி கமலா இதுல இல்லவே இல்லைல்ல. இங்க ரோஷன் குமாரின்னு இருக்கா? எஸ், இதுல ஒரு கமலாவை சேர்த்துடலாம். குமாரி, அதுல ஒரு பொண்ணு வந்து குமரி மாதிரி இருக்கு, இன்னொன்னு சிரிக்கியா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தான். வேற என்ன பண்றது? ரைட், ஓகே ஓகே. Banaras Gharana of Kathak developed under. பெனாரஸ் கரானா வந்து யாரு டெவலப் பண்ணியிருக்கா? அதாவது கதக் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இந்த பெனாரஸ் கரானாவை யார் ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு கேட்குறாங்க. ஜானகி பிரசாத்ன்றவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கதக் டான்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம், அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்போனன்ட் பார்த்தோம். சரியா? செஷன் பிடிச்சிருந்ததுனால லைக் ஷேர் கமெண்ட் இதெல்லாம் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. தமிழில் வந்து இந்த அளவுக்கு டேட்டா கொடுத்து யாருமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு. சரியா? இந்த இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பயங்கர டைம் ஆகும் இதை ரெடி பண்ணுறதுக்கு. பிகாஸ் ஒரு எக்ஸாமையும் வந்து பார்த்து இதிலேருந்து தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு வந்து டைம் ஆகுது. இந்த க்ரூஷியல் டைமில் இந்த மாதிரி சோர்ஸ் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.